எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ வந்து ஒரு வேன் சேலு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இப்போ கடையாக கொண்டு போய் பொருள் போடுவீங்க, விற்பீங்க, அவங்க பேலன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்குரிய ஒரு ஹேண்டல்டு கையிலேயே எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு பில்லிங் மிஷினு இதமாக பார்க்கப்போம். இது அந்த பில்லிங் மிஷினோட இது பார்த்துக்கோங்க. இது நம்மளோட கம்பெனி பேர் மைக்ரோ ஸ்டாண்டர்ட்ஸு 7708451673 நம்பர். இந்த மாதிரி இது ஷோல்டரில் பவுச்சோடு இருக்கும். பவுச்சு ஷோல்டரே தொங்க போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து மிஷினை ஆன் பண்ணி டெமோ காமிக்க போகிறேன், பார்த்துக்கோங்க. நல்லா இது வந்து ஆன் பண்ணிட்டேன். இப்போ டேக் பில்லுன்னு வந்துருக்கு. இப்போ 1ஆம் நம்பர் டேக் பில் ப்ரெஸ் பண்ணுறேன். ஷாப் ஐடி இருக்குது. நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஷாப் ஐடி வச்சுக்கணும். இப்போ வந்து 1ஆம் நம்பர் ப்ரெஸ் பண்ணுறேன், என்ட்ரு கொடுக்குறேன். ஷாப்போட அட்ரஸு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும். அட்ரஸு, ஃபோன் நம்பர், அவங்க ஜிஎஸ்டி நம்பர் எல்லாத்துக்கும் வந்துருக்கு. அவங்க ஏற்கனவே -1000 தர வேண்டியது இருக்குது நம்ம. சரிங்களா? இப்போ வந்து என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ ப்ரீவியஸ் பேலன்ஸ் இப்போ -1000 நீங்கள் தான் உங்களுக்கு அவங்க அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறோம், அவங்க ஒரு 2000 கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ வந்து 2000 கொடுக்குறாங்க. என்ட்ரு. சரிங்களா? ஐட்டம் நம்ம பில் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ 1 கொடுக்குறேன். ஐட்டம் வந்துடுது. எத்தனை குவான்டிட்டின்னு கொடுக்குறேன். இது ஒரு 20 குவான்டிட்டின்னு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ 2 கொடுக்குறேன். 2வது ஐட்டம் கொடுக்குறேன். என்ட்ரு கொடுக்குறேன். இது ஒரு 6 குவான்டிட்டின்னு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ 3வது ஐட்டம் கொடுக்குறேன். என்ட்ரு கொடுக்குறேன். இது ஒரு 90 குவான்டிட்டின்னு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ நமக்கு பில்லு வேணும் அப்படின்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஐட்டம்னா எத்தனை குவான்டிட்டி கொடுத்துருக்கோம். இப்போ ஐட்டம் பேர் எல்லாமே வரிசைக்காக வந்துடும். எந்த மிஷினும் இப்படி பார்க்க முடியாது என்ன ஐட்டம்லாம் அடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. இதில் எல்லாமே வந்துடும். டோட்டல் 1346 பில் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து என்ட்ரு தட்டினீங்கன்னா பேமெண்ட் கிரெடிட்டாக கேஷுன்னு கேட்கும். நம்ம அதை பண்ணிக்க வேண்டியது. கேஷுன்னு போட்டுட்டேன். சரிங்களா? இப்போ 2 வாட்டி என்ட்ரு கொடுத்துருக்கேன். இதில் பாருங்கள், 2 வாட்டி என்ட்ரு கொடுத்தா 2 பில்லு வரும். ஒரு பில்லு அவங்களுக்கு, ஒரு பில் நமக்கு வேணால் வச்சுக்கலாம். இல்லாட்ட சப்போஸ் இது பில்லோட தீர்ந்து போவோம் அடிக்கிற நேரத்தில். அப்போ நம்ம மறுபடியும் பில்லு எடுக்க திணறுவோம். அதே பில்லை பெட்டராக எடுத்துட்டு இப்போ அதே நேரத்தில் நமக்கு இன்னொரு என்ட்ரு தட்டு அதே பில்லு டூப்ளிகேட் காப்பி வந்துடும். இது ஒரிஜினல் பில்லு. இது பார்த்தீங்கன்னா தெரியும். எஸ்டிமேட்டுன்னு போட்டிருக்கேன். யார் எந்த கடைக்கு விற்றுருக்கோம் அப்படின்ட்டு. இது ஏஜென்ட் ஐடி. சரிங்களா? இது பாருங்கள், ப்ரீவியஸ் பேலன்ஸு -1000. சரிங்களா? கலெக்ஷன் அமௌண்ட் 2000 கொடுத்துருக்காங்க. ப்ரெசண்ட் அமௌண்ட் 3000 ஆச்சு. -3000. சரிங்களா? இப்போ 1346 பில் வச்சுருக்காங்க. -3000 இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி வந்துடும்.